மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது டைஃபாய்டுன்னு ஒரு ஜுரம் வரும். வயிற்றில் வயிற்று வலி வரும். இது மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு வரும். உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். இது என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்ன இந்த வார்த்தை சொல்கிறீங்க, என்ன இதில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை. இந்த நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா வைரஸ் ஃபீவர்னு சொல்லுவார். ஆனால் இது வைரஸ் இல்லை, இது பாக்டீரியா ஃபீவர். இது பாக்டீரியாவோட உருவாக்கக்கூடியது. இந்த பாக்டீரியா நம்ம என்ன செய்யணும்னாக்க, உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அதை அழித்து நம்முடைய பெயினை வயிற்றில் உருவாக்க ஆரம்பிக்கும். அதனால தான் வாந்தி, மயக்கம் இது மாதிரி இருக்கும், குமட்டல் இது மாதிரி வயிற்று சம்பந்தமான வியாதிகளை உருவாக்கும். இதில் என்னன்னாக்கா, ஃபஸ்ட் ஃபீவர் அடிக்கும். அதில் 3 நாள்லேருந்து 7 நாள் வரையிலும் இந்த ஃபீவர் இருக்கும். உடனடியாக கவனிக்காவிட்டால் 3 மாதம் வரையிலும் 3 வாரம் வரையிலும் கூட இதோடைய பவர் இருக்கும். இதோடைய முழு பவர் அழியுமானாக்கா கிட்டத்தட்ட 1 வருஷம் அல்லது அதுக்கு மேற்பட்டு கூட அது அந்த பாக்டீரியாஸ் நம்ம உடம்பை விட்டு வெளியில் போமான்னா அது கேள்விக்குறி தான். அதை நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்குன்னா டேப்லெட்ஸை சாப்பிட்டு அதை க்யூர் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? அதுக்கடுத்தது இதோடைய இந்த பாக்டீரியாஸு நம்ம உடம்பை தாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாய்லெட் போனோம்னா கழுவும்போது சோப் போட்டு கழுவணும் கையை. அப்படி கழுவுனா தான் உங்களுக்கு அந்த பாக்டீரியாஸ் நம்ம கையில் ஒட்டாது. யாராவது அது மாதிரி செஞ்சு அந்த கையோடைய நமக்கு உணவுகள் ஏதாவது பரிமாறினால் அவங்க மூலியமாக நமக்கு இந்த பாக்டீரியாஸ் நம்ம உடம்பை தொற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் வேகமாக பரவக்கூடியது. இது வேகமாக பரவுது அப்படின்றதுக்காக முத்தம் கொடுத்தா பரவுமானா முத்தம் கொடுத்தா பரவாது. இது முத்தம் கொடுத்தா பரவாது. ஆனால் இது பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு வருது. அதுக்கு அடுத்தது இதை பற்றி நான் சொல்லணுன்னாக்கா இன்னொரு வழியை சொல்லலாம். இது ஆசியாவில் குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகளில், அதாட்டம் தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது அதிகமாக காணப்படுது. மற்ற இடங்களில் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சில இடங்களில், ஜப்பான் போன்ற நாடுகளில் இல்லை. இந்த வைரஸுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு கூடுமான வரை இந்த டேப்லெட்ஸை அதிகமாக பயன்படுத்தி ஆகணும். உடனடியாக நீங்கள் ஃபீவர்னு ஒன்று விட்டிங்கன்னா அது பேதி ஆகிட்டுருக்குது அது அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா உங்களுடைய உடல் பாதிப்புகள் மிக மோசமாக 1 to 2% வரலாம். மக்கள் இறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறப்புக்கு காரணத்தை நம்மளாம் உருவாக்க வேண்டாம். புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த இறப்பிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட்டாக பாருங்கள். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை கூட ஓரளவு மாற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தேங்க்யூ. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் கேட்டு இதோடைய பயனை அனுபவிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.